இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் போகும். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு சங்கட்டமான ஒரு நிகழ்வு. அது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இது என்ன நடந்தது அப்படின்னாக்க, இந்த மாதிரி நடக்கிறது வந்து உண்மையிலுமே வந்து எதேர்ச்சியாக நடக்கிறதா இல்லை ஒரு திட்டமிட்ட ஒரு சதி வேலையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சொல்ல போகிறேன். இது உண்மையிலுமே ஒரு தற்கொலையை விட 100 மடங்கு கொடுமையான வேதனையும் வலியும் தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா, ஒரு காதல் கதை அந்த மாதிரி தான் வரும் இது. ஸோ காதல் தான் உண்மையிலுமே ஏன்னா லவ் ஸ்டோரி தான் இது. லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் அது நம்ம லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு நம்ம அதை வந்து கடந்து வந்துட முடியாது. அது ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்டில் அந்த காதலானது அந்த ஒரு லவ் ஆனது ஒருத்தருடைய வாழ்க்கையை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து அடி மட்டத்தில் கொண்டுட்டு போய் ஒரு இதற்கு தற்கொலையே மேல் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மிகவும் கொடுமையான ஒரு வேதனை தரக்கூடியது. இது ஏன் அப்படி என்னதான் நடக்கும், என்னதான் நடந்தது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். எப்பவும் போல் இது வந்து ஒரு 1900 ஸோ அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. எப்பவும் காதல் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். யார் மேலே வேணாலும் ஆசைப்படலாம், தவறு கிடையாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காதலும். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட காதல் அப்படி ஆரோக்கியமானதாக போயிட்டு இருந்ததா, அப்படி தான் கடைசி வரைக்கும் இருந்ததா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவங்க பள்ளி படிப்பை வந்து படிக்கும்போதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9th அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே வந்து இந்த காதல் அப்படிங்கிறதுல இந்த சம்மந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் வந்து ஆரம்பிக்கப்படுது. இதில் என்னென்னா, இந்த பையன் வந்து அந்த மாதிரியான ஒரு காதல் விஷயத்துக்கு அவன் வந்து இடம் கொடுக்கல. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, சைக்கிளில் எடுத்துகிட்டு வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தவங்க தான். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது அந்த பொண்ணோட வீட்டுக்கு வழியாக போயிட்டுருப்பாப்புல. அப்படியே சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் பார்க்க தானே தோணும். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தது தான். அது ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஏன் வந்து என் வீட்டு வழியால் நீ வரலை, என்னை ஏன் பார்க்க வரலை அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சது. அந்த கேள்விகள் வந்து அவருடைய மனசில் வந்து சரி ஓகே, இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம மேலே விருப்பம் இருக்குது, சரி நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அப்புறம் காதலாக மலர ஆரம்பிக்குது. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11 12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொம்பவும் கிட்ட நெருங்கிலாம் போய் எந்த ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்காது. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12ஆவது முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பார்க்கறது தான், அதிகபட்சம் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் பார்க்கறது, தூரத்துலேருந்தே பார்க்கறது, இந்த மாதிரி. ஆனால் நல்லா சின்சியராக தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு அந்த பையன் வந்து காலேஜுக்கு போயிடுறாப்புல. அந்த பொண்ணு அதே போல் காலேஜ் மேற்படிப்புங்களுக்கு 2 பேரும் போயிடுறாங்க. இந்த சமயத்தில் 1வது வருஷம் போயிட்டுருக்கும்போது இந்த பையன் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாப்புல. இந்த பொண்ணு அவங்களும் வந்து ஒரு பிஏ இங்கிலீஷ் சம்திங் 3 எடுத்து படிக்கிறாங்க. இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டு இருந்தது.
இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து உருவாகுது. அது என்னென்னா, இந்த பொண்ணுக்கு அப்பப்போ வந்து மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தமாரி நிறைய வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு பார்க்க வர்றதுங்கிறது பார்த்திங்கனாக்கா நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன்னா பொண்ணுக்கும் வயசாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பொண்ணு பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுமே வந்து அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு பொண்ணு வீட்டில் துளி அளவோட சம்மதம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பணத்தோட வேலை ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து இது காதல், அந்த மனசு, ஸோ இது சம்மந்தமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த இதுக்கு சமயத்தில் இதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் பணம் அப்படிங்கிறது உள்ளே வருது. பணம். ஸோ பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அந்த பையன்கிட்ட என்ன இருக்குது, உன்னை எப்படி காப்பாற்றுவான், என்ன பண்ணுவான். படிச்சுட்டு இருக்கிற போதே வந்து இவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவங்க வந்து பையன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத விட பையன் வீட்டில் என்ன இருக்குது, பையன் வீடு எந்த அளவுக்கு இருக்குது, பையன்கிட்ட சொத்து இருக்குதா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பொண்ணோட அப்பா அம்மா வந்து பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க. இது எல்லா அப்பா அம்மாவும் ஆசைப்படுறது தான். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலுமே அது அப்படி தான் ஆசைப்படுவோம், எதிர்பார்ப்போம். இது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அண்ட் இது இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டுருக்கு. இந்த பொண்ணை வந்து அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோன் அடித்து அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க. இதில் இன்னொன்று, நான் யாருடைய பேரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உண்மையான ஒரு ஸ்டோரி இது. ஸோ இதை வந்து ஒரு பையனுக்கும் நடந்தாலும் இது வந்து தவறு தான், ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் இது தவறு தான் அப்படிங்கிறத வந்து நான் சுட்டி காட்டுறதுக்காக தான் வந்து இதை நான் வந்து இந்த பதிவை நான் போடுறேன். சரிங்களா? ஏன்னா இதனால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறு நடக்குது. அதனால் வாழ்நாள் முழுக்க வந்து ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகளில் வந்து சந்திக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, எங்கே விட்டேன்? ஸோ இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த பையன்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பொண்ணு பார்க்க வராங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி இந்த பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சாலே இந்த பொண்ணு என்ன பண்ணும், இந்த பையனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடும். ஸோ வராங்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உடனே சொல்லிடும். இப்போ இதே மாதிரியே வந்துட்டு முதலாம் ஆண்டு கடந்து போகுது. இரண்டாம் ஆண்டு அதே மாதிரியான சில சம்பவங்களை வந்து சந்திக்கிறாங்க. பொண்ணு பார்க்க வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது அந்த இரண்டாம் ஆண்டும் இது மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அப்போதுமே வந்து ஒத்துக்கலை. ஸோ பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஒத்துக்கலை இவங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன வேலை ஒன்று நடக்குது. ஒத்துக்கலைன்ற பட்சத்தில் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வேலை நடக்குது. அது என்ன வேலைன்னா, இந்த பொண்ணு வந்து 3வது வருஷம் முடித்த உடனே அடுத்தது பிஎட் படிக்கணும். ஸோ இதுக்கான பணம் வந்து நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரியான சமயத்தில் இந்த பையன்கிட்ட இல்லை. இந்த பையன் கொடுக்க முடியாது, ஆக்சுவலாக அது உண்மை தான். ஏன்னா அவனும் படிச்சுட்டு இருக்கிறாப்புல, இந்த பொண்ணும் படிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் அது பண்ண முடியாது. இதில் அந்த பக்கத்து ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர்லேருந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க வந்தவங்க. எல்லா செலவும் நாங்களே பார்த்துக்குறோம், இதுக்கப்புறம் படிக்கிற செலவாக இருக்கட்டும், ஏதோ அது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில ஆசை வார்த்தைகளை கூறி சம்மதிக்க வச்ச மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் முதல்ல வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏதோ திட்டி அடித்து அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஏதோ ஒத்துக்க வச்சுக்கிட்ட மாதிரியோ நான் இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாச்சு. ஸோ என்னன்னாக்கா, இப்போ பொண்ணு வீட்டுக்கு சைடும் ஓகே, பையன் வீட்டு சைடு யார் அந்த 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இப்போ பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா, இந்த 2 வீட்டு சைடுக்கும் ஒத்து போயிடுச்சு. பொண்ணு கொடுக்கலாம், பொண்ணு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்து போயிட்டாங்க.
ஆரம்ப கட்டத்தில் வந்து என்னமோ இந்த பொண்ணு வந்து ஒரு இரு மனசாகவே இருந்தாலும் போக போக நாளடைவில் வந்து அந்த வாழ்க்கை சரியானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு அதை முழுசாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த தன்னுடைய காதலன்கிட்ட வந்து கன்வே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து மாப்பிள்ளை வந்தாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரியான சில முழு விவரங்களையும் வந்து தன்னோட காதலன்கிட்ட வந்து சொல்ல மறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் படிக்கிறது வந்து வெளியூரில், கிட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து வெளியூரில் படிக்கிறாப்புல. அதனால் பெருசாக வந்து இங்கே என்ன நடக்குதுன்ற சில விவரங்கள் வந்து இவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. எந்நேரமும் எப்பவும் வந்து இதில் வந்து ஃபோன் பேச்சுவார்த்தை தான் இதில் அதிகமாக போயிட்டுருக்கோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் இந்த 15 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இங்கே வந்து பொண்ணை பார்த்தாங்க இல்லையா, இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சில கொஞ்சம் இடைவெளியெல்லாம் வர ஆரம்பிச்சது. அதிகமாக வந்து அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இது அந்த பையன், அதாவது காதலிச்சிட்டு இருந்த பையனுக்கு கொஞ்சம் வந்து அதிகமான கோபத்தையும் எரிச்சலையும் வந்து ஏற்படுத்தப்பட்டு அப்புறம் இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பையனுடைய பிஹேவியர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது. அந்த பொண்ணை திட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது இப்படியே வந்து நாளடைவில் அப்படியே போயிட்டு போக அவங்க 3வது வருஷம், அந்த பொண்ணு வந்து 3வது வருஷம் முடிச்சு பிஎட் போய் சேர்ந்ததெல்லாம் வந்து இந்த பையனுக்கு சுத்தமாகவே தெரியாது. யார் காதலிச்சிட்டு இருந்த பையனுக்கு சுத்தமாகவே தெரியாது. இந்த பொண்ணு போய் இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் ஏதோ பேரோட மறந்து போச்சு. அங்கே போய் இவங்கள பிஎட் படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை ஜாயின் பண்ண வச்சது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறுக்கால வந்த அந்த மாப்பிள்ளை. இவர் தான் வந்து எல்லா முழு செலவு, போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே வந்து நான் முழுசாக பார்க்கல, பட் இப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, இப்படி தான் நடந்துச்சு. இது வந்து 3வது வருஷம் வரைக்கும் இதே 3வது வருஷத்தில் 2வது வருஷத்தில் இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணுக்கிட்ட இந்த காதலன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் வந்து அங்கே வந்து சில துயரமான சம்பவங்களை வந்து நடந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு காதல் வசப்பட்டு இந்த பெண் மீது அதிகமான நம்பிக்கை வைத்து தன்னுடைய கல்லூரி படிப்பை முழுவதுமாக வந்து கோட்டை விட்டான். யாரும் அந்த பையன். எந்நேரம் பார்த்தாலும் வந்து 90s கிட்ஸு அப்படின்னாலே அது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அது எந்த அளவுக்கு வந்து அந்த காதலில் இறங்கிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த இன்ஜினியரிங் படிக்க போன அந்த படிப்பை முற்றிலுமே வந்து எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை செய்யாமல் எந்த நேரம் பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறது, பொண்ணுடைய நினப்போடு இருக்கிறதுமே இப்படியே தன்னுடைய 2 வருடங்கள்லாம் போயிடுச்சு. இதில் ஏகப்பட்ட நிறைய அரியர்ஸ்லாம் வச்சுட்டாப்புல. அதை கிளியர் பண்ண முடியல. இதற்கு முழுக்கவே காரணம் வந்து இந்த பெண் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு நினச்சா எதை வேணாலும் வந்து எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு வந்து தன்னுடைய காரியத்தில் மட்டும் கரெக்டாக இருந்துட்டாங்க. ஆனால் இந்த பையனை வந்து நாளைக்கு இந்த பையனுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அதை சிறிதளவு கூட வந்து யோசித்து பார்க்காம அந்த பையனுடைய வாழ்க்கையை வந்து சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க. அந்த படிப்புங்கிற ஒரு வாழ்க்கையை, அந்த 4 ஆண்டு படிப்பு வாழ்க்கையை சுத்தமாக வந்து சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்க இந்த பொண்ணு இந்த பையனும் வந்து சேட் பண்ணிட்டு இதுமாரி கிளாஸ் ரூமில் உட்காந்து சேட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஹெச்ஓடி பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜன்னல் வழியாகவோ இல்லை நேரில் தெரியல, ஹெச்ஓடி பார்த்துட்டு அந்த மெசேஜெல்லாம் வாங்கி பார்த்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை வர வச்சு பேரண்ட்ஸ் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவங்க அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் பேசின பேச்சுகள்லாம் இருக்குது. இந்த
பையனும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. பேச்சுகள்லாம் ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு பேச்சு. அவனுக்கு படிக்கவே தகுதி இல்லை, இவனுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறீங்க, பையனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, பொண்ணு ஆசை வந்துருச்சு, பொம்பளை சோக்கு கேட்குது அப்படின்னு மிகவும் வந்து தகாத வார்த்தைகளால் பேசி அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமான ஒரு சோகமான ஒரு ஒரு யார் அந்த பையன் மட்டும் இல்லாமல் இந்த காதல் பண்ண கன்றாவியால் பெற்றவர்களையும் வந்து அசிங்கப்பட வைக்கிற அளவுக்கு இது கொண்டு போகப்பட்டது. அந்த அளவுக்கு இந்த காதலானது அவனுடைய கண்ணை ரொம்பவும் மறைச்சிருந்துச்சு. எல்லாமே அந்த பொண்ணு தான், எல்லாமே அவள் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது ஏன் இந்த அளவுக்கு நடக்குது? ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும்போது இந்த பையன் வந்து வேணாம், இதெல்லாம் வேண்டாம், நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவன் விலகி தான் போனான். ஆனால் அந்த பொண்ணு வந்து சும்மாவே இல்லை. சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து மறித்து பேசுறது, ஏன் என்னை பார்க்க வரலன்னு கேட்குறது, இதெல்லாம் எதற்காக? இப்படி ஒரு 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 ஒருத்தருடைய வாழ்க்கையை நாசமாக ஆக்கிறதுக்காகவா? அந்த வாழ்க்கை வந்து இப்படி ஒரு ஏமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் அப்போதே வந்து அந்த வாழ்க்கையை வந்து ஏதோ ஒன்று பண்ணி அதை முடிச்சுக்கிட்டு இருந்தால் அது வந்து வெறும் 10 நிமிஷத்து வேதனை, ஒரு செகண்டு வலி வேதனை. அதே அந்த பையனை சார்ந்தவங்களுக்கு ஒரு 10 நாளோ, ஒரு 10 மாதமோ, 10 நாளோ, 20 நாளோ வந்து அந்த வலி வேதனையானது அதோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் இங்கே நடந்தது வேற. இங்கே நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று என்னன்னாக்க, ஒரு பொண்ணை ஏமாத்திட்டோன்னா சூசைட் பண்ணிட்டாங்க. அதை மட்டும்தான் பெருசாக பேசுகிறாங்க, எல்லாருமே பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஏமாற்றப்பட்ட பிறகு இதெல்லாம் என்னடா இது, நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நபருக்கு அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த காதலிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் தன்னுடைய படிப்பை சரியாக படிக்காமல், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யாமல், எல்லாத்தையும் கோட்டை விட்டு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி, அந்த காதலையும் ஃபெயில் ஆகி, கடைசியில் வாழ்க்கையவே வந்து ஃபெயிலாகவே போய் அதில் வாழ்க்கை முழுவதும் வந்து கஷ்டப்பட்டு தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கும் வந்து சரியான ஒரு முறையில் எந்த ஒரு நல்லது கெட்டதும் எதுவுமே செய்ய முடியாமல், அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியாத, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அப்பா அம்மா அக்கா எல்லாருமே சொல்கிறேன், தன்னை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாமல் ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் செத்து தான் போகிறான். ஏண்டா அதுக்கு இது எவ்வளோ மேலும் தோணுது. அங்கே அப்படி வாழ்ந்து இப்படி போய் இப்படி பண்ணுறதுக்கு இதில் என்னென்னா இந்த அளவுக்கு சரி ஓகே விடுங்க. ஓகே, இப்போ வந்து அந்த இப்படிலாம் முடிஞ்சு போச்சு. இப்போது காலேஜில் வந்து இப்படிலாம் பேசி மன்னிப்பு கடிதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு 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 சம்பவம் நடந்துருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் என்னன்னாக்க அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் இன்னுமே தெரியாது, இப்படிலாம் நடந்ததுன்றது தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க, ஃபோனை வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு. அவங்க அம்மா வந்து ஊருக்கு வந்துட்டாங்க. பையன் வந்தாங்க மறுபடியும் ஹாஸ்டல்லே இருக்கிறப்ப. இதற்கு அப்புறமாவது வந்து இந்த பிரச்சனைலாம் முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்பவே தீவிரமாச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ கடைசி வரைக்குமே வந்து தனக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளையை பற்றி இந்த தன்னோட காதலன்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 இடத்துலையும் மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய காதலன்கிட்ட பேசுகிறத விட ஒரு படி மேலே யார் புதுசாக வந்த மாப்பிள்ளைகிட்ட அதிக நேரம் வந்து டைம் எடுத்து பேசுகிறதாக இவருக்கு காதலனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அதை உறுதி செய்கிறதுக்காக இவரை மேலும் மேலும் ஒரு கேள்வி எழுப்புறாப்புல. இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்களா, இல்லை அவங்ககிட்ட தான் பேசுகிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீ என்னை சந்தேகம் பிடிக்கிறியா அப்படியா இப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை நம்ம கேட்க போய் அதை நம்ம வந்து சந்தேகம் பிடிக்கணும்னு நமக்கு அதுக்கு ஒரு புது பெயரை வச்சு அப்படி அவருடைய வாய்கள்லாம் அடைக்கப்பட்டது.
ஒரு கட்டத்துக்கு மேலே இதை ஒரு 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 குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வந்து இதை வந்து இவரால் ஜீரணிக்க முடியாத ஒரு காரணத்தினால இது வந்து ஒரு ஒரு சண்டையாக வந்து வளர்க்குது. அப்புறம் சண்டைன்னு ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு இடையில் வந்து அந்த ஒரு எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிட்டு இவரே கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அந்த பொண்ணு தள்ளப்படுறான். இதுதான் நடக்கிறது. அப்போது ஒரு சண்டைன்னு வந்ததுக்கப்புறம் அடுத்தவனை தேடி போகிறதுக்கு எதுக்கு வந்து உனக்கு கல்யாணம்? இப்போ கல்யாணம் போனாக்க கல்யாணத்தில் உனக்கு சண்டையே நடக்காதா? கல்யாணத்தில் சண்டை நடந்தாக்க உடனே அடுத்த வீட்டுக்காரனை பார்த்துட்டு போயிடுவியா? இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள். ஆக்சுவலாக என்னென்னா பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும், அவ்வளோதான். அதுக்கு அந்த சண்டை ஒரு காரணம், அவ்வளோதானே தவிர அங்கே உண்மையான லவ் ஒரு காதல் கிடையவே கிடையாது. இதனால தான் அந்த பொண்ணுக்கு தேவை பணம். யார் வசதியாக வராங்க, யார் அதிகமாக காசு கொண்டு வராங்க, யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்க, இதுதான் அந்த பொண்ணாக இருக்கட்டும் பொண்ணு வீட்டு சைடாக இருக்கட்டும் எதிர்பார்த்தது இதுதான். அது இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து இனிமேல் நீ என்கிட்ட பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு நம்பரை வந்து பிளாக் பண்ணியாச்சு. அவரும் வந்து யார்கிட்டே வச்சு எப்படியே பேசி பார்த்தாச்சு. இல்லை அவங்க வந்து என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க போகிறாங்கன்னு சொல்லி கெட்ட இதெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்லி நிராகரிக்கிறதுக்கு என்னென்னவோ காரணத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன்பா கெட்ட பேச்சாக இருந்தா என்ன, அடித்தா என்ன, உதச்சா என்ன, உரிமை அப்படிங்கிறத அதனால தான் அதை வந்து செய்யறது. அதுவும் வந்து வேணும்னு ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஒரு விஷயம் அது தெளிவுபடுத்தப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோபத்தில் அது வெளிப்படுது. அது நம்ம ஒன்றும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு நிராகரிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சில காரணங்கள் முன்வைக்கப்பட்டது. கடைசியில் இருவரும் வந்து அந்த ஒரு அந்த ஃபோன் அந்த தான் தொலைபேசி இணைப்பு கொண்டு சுத்தமாக வந்து துண்டிக்கப்பட்டது. ஒரு டைமில் ஏதோ ஒரு நாள் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை பார்க்குறாப்புல. எதுவும் காலேஜுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலைக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு கேட்குறப்ப நானும் கூட வரேன், கொண்டாந்து விட்டுட்டு வரேன்னு சொன்னதுக்கு இல்லை அதெல்லாம் தேவையில்லை, அப்பா வந்து கடனூர் வரைக்கும் வருவாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. கடனூர் வைக்குமோ குளத்து வைக்குமோ தெரியல, சம்திங் ஏதோ வந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. இதற்கு மேலே வந்து என்ன நடந்ததுன்னா அந்த பையன், யாராவது இந்த படிக்க வைக்கிற பையன் வந்து அதுக்கு மேலிட்டு கூப்பிட்டு போக விளையாட்டாங்க. எங்கே கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு செலவுக்கெலாம் பணம் கொடுத்துட்டு வருவாங்க போல். இது இப்படி கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து சரி ரைட்டு, இது வந்து சுத்தமாக வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து இதை நம்ம பக்கம் கொண்டுட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் முடிஞ்ச அளவுக்கு யார் மூலயமாலாம் வச்சு பேச முடியுமோ பேசி பார்த்துட்டு கடைசி கட்டமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாப்புல. கடைசிக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த 4 வருஷம் கல்லூரி படிப்பு முடிஞ்சுது. இதை முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாமே வந்து இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை, இந்த பொண்ணு பண்ண இந்த மாதிரியான சூழ்நிலை காரணமாக இந்த பையன் வந்து சுத்தமாக தன்னுடைய அந்த படிப்புங்கிறத விட்டாப்புல. ஆனால் அந்த பொண்ணு அது தன்னுடைய காரியத்தில் தெளிவாக தான் இருந்துச்சு, படிச்சுது, அடுத்த மேல் படிப்புக்கு போயிடுச்சு. இது மாதிரியான சில வேலைகள் எதற்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் கரெக்டாக வந்து அவங்க காரியத்தில் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த பையன் பாவம் படித்த படிப்பும் போச்சு, செலவுக்கு காசும் போச்சு, எல்லாம் போய் வாழ்க்கை வந்து இன்றைக்கி ஒரு இதுக்கு அதுதான் நம்ம அதில் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து அந்த இறந்து இருக்கலாமோ அதுவே வந்து மேலானதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நேரம் வந்து நினைக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பார்த்தாக்கா இந்த பொண்ணு வந்து இப்போ இந்த பையன் கூட போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இது இப்படியே தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, நான் என்ன நினச்சேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மக்கிட்ட காசு பணம் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து மனம் உடைந்து இப்படியே போயிட்டுருக்குது. அப்புறம் சென்னையில் போயிட்டு வேலை செய்கிறாப்புல.
சென்னையில் போய்ட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கள, கிட்ட ஒரு வருஷம் நினைக்கிறேன். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போதே அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணு வீடு பார்க்க வராங்க. என்னடா இது, ஏற்கனவே தான் நான் பொண்ணு வீடு பார்த்தது, அவர் மறுபடியும் என்னடா பொண்ணு வீடு பார்க்க வராங்கன்னு நான் கேட்க பார்த்து, இல்லை இப்போ இது வந்து வேற ஒரு பையன் சொந்த அதே ஊர்லேயே வந்து அதே ஊரில் ஒரு பையனை பார்த்துட்டாங்க, அது அவனை விட இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்குது, அதனால் அந்த பையனை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி நான் கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்ட அடுத்த 10 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோடும் பார்த்தாச்சு, மாப்பிளோடும் பார்த்தாச்சு, எல்லாம் ஐசியா பசன்னு பேசி ஒரே டக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளூரில் அந்த பையனும் காதலிச்ச பையனும் இருக்கிறான். ரெண்டாவது தற்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பையனை வந்து பொண்ணோட மாப்பிளோட பார்த்து பேசி இந்த பையன் வந்து படிக்கிறதுக்கு உண்டான எல்லா செலவையும் பண்ணி எல்லா செலவு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணி செலவு பண்ண அந்த பையன் இருக்கிறான். இப்போ இந்த 2 பேரும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதில் வேகமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணத்தப்போ அந்த முதல்ல வந்த காதலன் வந்து ரோட்டில் நின்று பார்க்குறாப்புல. அது ஒரு 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 கொடூரமான ஒரு அது ஒரு சம்பவம். அவங்களுக்கு அது வந்து ஊர்வலமாக தெரிஞ்சாலும், அது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தாலும், அந்த காதலனுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியது. முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அந்த பையன் வந்து சரி நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை, நமக்கு இதோட முடிஞ்சு போகல, அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு அந்த பையன் வந்து மனசை தேத்திக்கிட்டு அந்த ஊர்வலத்தை கடந்து சென்றாலும் அந்த வலி வேதனை அவனால் கடந்து போக முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மாதம் வந்து டெய்லி ஈவினிங் வந்து சர்ச்சில் போய் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அவங்களுடைய காதல் அதிகமாக வந்து ரொம்பவே வந்து நேசித்து அதிகமான நேரம் வந்து பார்த்துக்கிட்ட நேரம்னு பார்த்திங்கனாக்கா அந்த சர்ச்சில் தான். அதனால் அந்த சர்ச்சில் இவங்க நடந்து கொண்டது, அந்த பார்த்தது, இப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையெல்லாம் வந்து ஒரு அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சது. எப்படின்னாக்கா அந்த நினைவுக்கு போகிறது இதே மாதிரியே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அதை நினச்சி வந்து அந்த கோயில் வளாகத்திலே வந்து நிறைய நாள் கிட்டத்தட்ட 7 மாதம் வந்து டெய்லியும் ஈவினிங், அதாவது மாலை நேரத்தில் போய் அழுகிறது இதே வேலையாகவே போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்யறது, சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் சவுதிக்கு போனாங்க. ஸோ சவுதிக்கு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணாச்சு. எல்லாம் நல்லா தான் போயிடுச்சு. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த காதலிச்ச 2 நபர்கள் 9ஆம் வகுப்பிலிருந்து ஒரு கல்லூரி படிப்பு 2ஆம் 3ஆம் ஆண்டு வரைக்கும் காதலித்த ஒரு நபர், அதற்கு பிறகு வந்த ஒரு நபர், இவங்க இருவருடைய வாழ்க்கையுமே வந்து மிகவும் சீர்குலைக்கப்பட்டது. இன்னமுமே பார்த்தீங்கன்னா அந்த செலவு பண்ணி படிக்கலாம் வச்சான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டில் இல்லை, பொண்ணு வீட்டில் ஃபஸ்ட்டு போய் பேசுகிறாங்க. என்னன்னாக்க, நாங்கள் தானேங்க ஃபஸ்ட்டு வந்து பேசணும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் பையனுக்கு தானே தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தானே அதெல்லாம் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ வந்து பொண்ணு வீட்டில் சொல்லி மழுப்பி விட, இவங்க நேரம் வந்து பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க. பையன் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பேசினோம், எங்களுக்கு எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணியாச்சு, நாங்கள் தான் என் பையனுக்கு தான் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க, நாங்கள் நிறையா வந்து அவங்களுக்கு பொண்ணை படிக்க வச்சது எல்லாம் பண்ணது போனது சொல்லி நிறைய வந்து இந்த மாதிரி எல்லா காரணங்களையும் சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த 3ஆவதாக வந்த அந்த பையன் வீட்டில் வந்து அதை காதலை ஏற்றுக்கவே இல்லை.
என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க, அழுது பார்க்குறாங்க, புரண்டு பார்க்குறாங்க. அந்த பையன் வீட்டில் அதை காதலே வாங்காமல் அவங்க ஒரே குறிக்கோள் அந்த பொண்ணை வந்து கட்டியே ஆகணும், கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதற்கு அவங்க சொன்ன ஒரு பதில் என்னென்னா, அதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு பதில். அந்த அழுதுட்டுருக்கிற அந்த பையன்கிட்ட போய் இவங்க சொல்கிறாங்க, யார் 3ஆவதாக ஒரு பையன், அவங்களுடைய அம்மா, அந்த பொண்ணு வந்து அவங்க கூட படுத்தே இருந்தாலும், அவள் தான் அவங்க கூட படுத்தே இருந்தாலும் அவள் தான் ஏன் மருமகன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை விட்டு அந்த பையனை வந்து அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. அதில் அவங்க அம்மா வந்து அந்த 2ஆவதாக வந்தானே அந்த பையனோட அம்மா வந்து மண்ணெல்லாம் அள்ளி விட்டு அந்த மாதிரியான ஒரு கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஒரு பொண்ணால் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா, ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து சீர்குலைக்க முடியுமா அப்படின்னா உண்மையிலே நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் போனாங்க. அப்புறம் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் நினைக்கிறேன், அந்த பையன் வந்து ரொம்பவே சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டாப்புல. ஒரு மாதிரி மனநலம் சரியில்லாத மாதிரி போய் இதை பெற்றவங்க வந்து எப்படியோ சுதாரிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இனிமேல் நான் எந்த பொண்ணையுமே வந்து நம்ப தயாராக இல்லை. அது எப்பேற்பட்ட பத்தினியாக இருந்தாலும் சரி தான், நான் இனிமேல் யாரையும் நம்ப தயாராக இல்லை. இனிமேல் யாருக்கும் இடமும் இல்லை. இனிமேல் நான் யாருக்காகவும் நான் வந்து அதை வந்து வேலைக்கு போகிறதோ சம்பாதிக்கிறதோ அவங்கள கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உழைச்சி கொட்டுறதோ நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணிக்காமல் தனியாக தான் இருக்கிறாங்க. இது அவருடைய வாழ்க்கை. ஃபஸ்ட்டில் ஒரு பையன் காதல் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அவருடைய நிலைமை என்னன்னா, நீ பணத்தை எதிர்பார்த்து தானே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிற, அதே பணத்தை நான் ஒரு நாளைக்கு நான் சம்பாதிச்சு நல்ல லெவலில் நான் நல்லபடியாக நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி ஒரு தன் மனசுக்குள்ளே ஒரு சபதத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆசைப்பட்ட மாதிரியே மறுபடியும் இன்னொரு பொண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சது நல்லது தான், நல்ல விஷயந்தான். ஆனால் பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு ஆரம்பிச்சது. என்னென்னா, இதுக்கப்புறம் தான் வந்து குடும்பம்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து நல்லா சம்பாதிக்கணும். ஒரு ஏன்னா மாமியார் வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சமுதாயம் உருவாக்கும். இப்போ நல்லதை கெட்டதை பார்க்கணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதற்கு எல்லாமே வந்து மூலதனம் பணம். இங்கே பணம் தான் இப்போ இவருக்கு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இப்போது அந்த கல்லூரி படிப்பு சரியாக படிக்கலை. ஸோ டிகிரி கையில் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் எங்கேயும் வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போக முடியலங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது, இப்போ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு டெய்லியும் வந்து டெய்லியுமே ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே வந்து இவரால் நிம்மதி இல்லை. யாருக்கும் ஒரு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்க முடியல. தன்னை நம்பி வந்த பொண்ணுக்குமே கூட இன்ன வரைக்குமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த பையனுக்கு இன்னுமே இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4 ஆண்டு கல்லூரி படிப்பு வந்து கோட்டை விட்டதுக்கான காரணம் நம்ம. அது கோட்டை விட்டதுக்கான காரணம் என்ன, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த காதல் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயம். எல்லா கவனமும் அந்த காதல் மேலே போனதுனால, காதலில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்பட்ட காரணத்தினால படிப்பில் அந்த கவனத்தை செலுத்த முடியாமல், அந்த தேர்வுகளை சரியாக எழுத முடியாத, அதில் நிறைய வந்து தோல்வி, கிட்டத்தட்ட இன்னுமே 10 அரியர்ஸ் நினைக்கிறேன் அதில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ என்னென்னா, அந்த காதலானது ஒருத்தருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு வந்து அழிக்கக்கூடியது அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நான் வந்து அதை யோசித்து பார்த்தது. இது வந்து ஒரு மிகவும் பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயல். இது இப்போது அந்த 2வது வந்த நபருக்கும் சரி, முதலாவதாக இருந்த நபருக்கும் சரி பெரிதளவில் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் மனைவி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வட்டாரம் அவரிடம் இல்லை. அதை வந்து அவருக்கு அது ஒரு சுகமான ஒரு செய்தி. அதை பார்த்து அது அவங்க சொந்த பந்தம், அவங்க அப்பா அம்மா, அவங்க தம்பிக்கு கூட கல்யாணம் நடந்து இப்போ 2 குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு வகையான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க.
தன்னோட புள்ள வாழ்க்கைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதில் முதல் நபருக்கு என்ன வருத்தம், அவங்களுக்குள்ள என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, எல்லாமே இருந்தும் பணம் அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, ஒரு பணம் இல்லை, ஒரு பொருளாதார சூழ்நிலை சிக்கலில் மாட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு தவிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன அடுத்தது, இன்னும் புள்ள இந்த மாதிரிலாம் வந்தால் இன்னும் அடுத்தடுத்து நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்க. அன்றாட வாழ்க்கைக்கும் டெய்லியும் கூலி தொழிலுக்கு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அடுத்து இவருடைய வாழ்க்கை என்னமா அமைய போகுது அப்படின்னு பொண்ணு கொடுத்தவங்களுக்கும் கஷ்டம், பெற்றவங்களுக்கும் கஷ்டம். பையன் வாழ்க்கை எப்படிலாம் ஒரு நெருக்கதியாக கிடக்குது அப்படின்ட்டு கஷ்டம். இதில் இருக்க இன்னுமே அடிமட்டத்துக்கு தான் போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரியான மிகவும் ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு செயல், இந்த மாதிரியான செயல்கள்லாம் எப்படி செய்கிறாங்க. என்னென்னா, ஆனால் இன்னுமுமே இந்த காதலிச்சிட்டு இருந்த பையனுக்கு இன்னுமே என்ன காரணம்னு தெரியாது, ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படின்ட்டு. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரே காரணம், அங்கே பணம் இருந்தது. ஆனால் உண்மையிலுமே பணம் அங்கே இருக்குது, பணம் அந்த பையன்ட்டு இல்லை. பணம் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்குலாம் அந்த பையன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பணம் மட்டும்தான். இங்கே அன்புக்கும் பாசத்துக்கும் இருக்குது, வேலை இருக்குது. அது பணம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அவங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா 10 நாளில் போக வேண்டியது 10 வருஷத்தில் போகும், 10 வருஷத்தில் போக வேண்டியது 20 வருஷத்தில் போகும். அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதுங்களா? ஒரு நபருடைய வாழ்க்கை நிறைய இருக்குது, கண்ணுக்கு தெரியாத நிறைய இருக்குது. நீங்கள் டிவி நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கிட்டான், மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதை விட 100 மடங்கு கொடுமையானது இந்த சமூகத்தில் உயிரோடு ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அது எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கரெக்டான அந்த அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் யோசிக்கிற பையனாக இருந்தால் காதல் அப்படிங்கிறது அது தனி, படிப்புங்கிறது இது வாழ்க்கைக்குள்ளது, இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதை கொஞ்சம் பகுத்து பார்த்து அதை யோசித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தப்பிச்சுக்கிட்டான். இல்லை இது 24 hours காதல் தான் முக்கியம்னு நினைக்கிறவன் அன்னையோட முடிஞ்சு போச்சு அவன் கதை. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. நிறைய உதாரணம் சொல்லிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கி அவன் அந்த படிப்பில் கோட்டை விட்டதுனால அவனுடைய வாழ்க்கை இன்னைக்கு தினமும் அன்றாட கூலிக்கு போயிட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு ரேப்பிடோ ஓட்டி, ஓலா பைக் டாக்ஸி ஓட்டி, ஃபுட் டெலிவரி பண்ணி ஒரு புழுக்கத்தில் வீட்டில் படுக்கிற நிலைமை, கொசு தொழிலில் படுக்கிற நிலைமை இன்னைக்கு அவனுடைய நிலைமை. ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு சென்னையிலேயே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு 50 லட்சத்துக்கு விலைக்கு வாங்கி ஏசி காரு, ஏசி வீடு, வீட்டில் 2-3 ஏக்கர் நிலம், அங்கே 6 கடை, இங்கே இத்தனை இடம் அப்படின்னு இன்னைக்கு ஏகபோகமாக வாழ்கிறாங்க அந்த பொண்ணு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இதில் அந்த பையனுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, அதெல்லாம் காதலை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியை பார்க்குறான், அந்த மாதிரி வச்சிருக்க முடியல அப்படின்னு
இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான், பணம். படிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக படிச்சிருந்தா இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக இருந்திருக்கும். அன்னைக்கு அந்த காதல் கண்ணை மறைக்குன்னு சொல்லுவாங்க, அதை எல்லாத்தையும் மறைச்சி அந்த வாழ்க்கையை வந்து ஒரு சூன்யமாகி ஒரு மரணத்தை விட கொடூரமான ஒரு வேதனையை தரும் அப்படின்னா அதற்கு அந்த பையனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். தினம் வந்து தன்னுடைய மனைவி அவளுக்கு நிகராக வந்து வச்சிருக்கணும், அவள் ஆசைப்பட்டது அனைத்தையும் வாங்கி தந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ராணி மாதிரி பார்த்துருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் தினமும் நினைத்து உள்ளுக்குள்ளே வந்து புழங்கிக்கிட்டு அந்த பைக் டாக்ஸி ஓட்டும் போதெல்லாம் அழுவாப்ல. பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு போவாப்ல, அப்போல்லாம் தன்னுடைய மனைவி அந்த மாதிரி வச்சுருக்க முடியலன்னு ஏங்கி ஏங்கி இப்படி அழுதுகிட்டே போயிட்டோம். ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அந்த ஃபுட் டெலிவரி கொண்டு போய் அந்த இன்னொரு நபர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கும். அந்த கேப்பெல்லாம் வந்து அழுதுட்டு இருப்பாப்ல. நம்மளால் அந்த அளவுக்கு வர முடியல. இந்த மாதிரி ஒரு செய்தியை காதில் வாங்கிக்கிட்டு அவள் அந்த மாரி போயிட்டா, நம்ம வாழ்க்கை இந்த மாரி அவளை நினச்சி நம்மளுடைய படிப்பை கோட்டை விட்டு கடைசியில் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி நடுத்தரில் நின்று கேவலப்பட்டு நிற்குதுன்னு நம்மளை நம்பி வந்தவளுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு ஒரு வேதனை. ஏன்னா துணி துவைக்கிறது கையால், பாத்திரம் கழுவுறது கையால், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத ஒரு வாழ்க்கை. கொசு தொல்லையில் புழுக்கத்தில் நிம்மதியான தூக்கத்தையாவது அவனுடைய மனைவிக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறான். ஆனால் காசு இல்லை. நல்லா ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது இன்னைக்கு நீங்கள் யார் காதலிச்சிட்டு இருந்தாலும் சரி, சரியா, தெளிவாக இருங்க, அவ்வளோதான். காதலிக்கிறது தப்பு கிடையாது, பட் துரோகம் பண்ணாமல் சரியாக இருங்க. துரோகம் பண்ணுறாங்களோ இல்லையோ, காதலிக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய காரியத்தில் கரெக்டாக இருங்க. படிக்கிற வேலைகளை கரெக்டாக படிங்க. இல்லைன்னா அந்த படிக்கிற வயசு தாண்டிடுச்சுன்னா நீ என்ன நினச்சாலும் ஒன்றுமே ஒன்றால் செய்ய முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்க. என்ன கர்மத்தை வேணாலும் பண்ணு, அந்த கர்மத்தை பண்ணுறதுக்கு பணம் வேணும். அந்த பணம் வேணும்னா ஒன்று உனக்கு புரிய சொத்து இருக்கணும், இல்லையா நீ படித்து அதன் மூலயமா வரக்கூடிய வேலை வாய்ப்பை வச்சு வரக்கூடிய பணம் தான் உனக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு காலையில் என்ன நடக்கும், இந்த செகண்ட் என்ன நடக்குன்னு ஒன்னாலே சொல்ல முடியாது, என்னாலே சொல்ல முடியாது, யாராலையும் கணினா நீ காதலிக்கிற பொண்ணால கூட சொல்ல முடியாது. நாளைக்கு விடிஞ்சு அந்த பொண்ணுக்கு இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு வாக்கில் மணி ஆடிட்டு போயிடுவான், அந்த பையன் வாக்கில் ஆடிட்டு போயிடுவான், நீ என்ன பண்ணுவ? அந்த சமயத்தில் உனக்கு பெரிதும் கை கொடுக்கக்கூடியது ஒரே விஷயந்தான், பணம் தான். பணமும் உன்னை சார்ந்தவர்கள் மட்டும்தானே தவிர, உன்னை சார்ந்தவங்களுமே எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறீங்க? உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் அவனும் கொஞ்ச நாளைக்கு கூட இருப்பான். உங்கள் கையில் பணம் இல்லைன்னா அவனும் 4 நாளில் பிடிச்சிட்டு ஓடிடுவான். ஸோ பணம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த பணத்துக்காக தயவு செஞ்சு வந்து நான் வந்து உண்மையே சொல்கிறேன், பணத்துக்காக வேலை செய்யுங்கன்னு தான் நான் உண்மையை இப்படியே சொல்கிறேனே. நீ வந்து வேறு என்ன உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல ஒரு கஷ்டத்தையும். இதுக்கு மேலே நான் என்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறது, சரிங்களா? நிறைய இருக்குது, சொல்கிறேன், நிறைய இன்னும் சொல்கிறேன். ஸோ பணத்துக்காக வேலை செய்யுங்க. பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலும், நீ காதலிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் கையில் காசு இருந்தால் மட்டும்தான் பெண் உனது கையில் இருந்தால் அடுத்தவங்க கையில் தான், சரிங்களா? ஸோ இதை எல்லா பெண்களுக்கும், காதலிக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இது பொருந்தும். உண்மையாக இருங்க. உண்மையாக இருக்க முடியலன்னா பரவாயில்ல, அவங்களுடைய காரியத்தில் கரெக்டாக இருங்க. கடமையை செய், பலனும் எதிர்பார்க்காது. அந்த மாதிரி யாரையும் நம்ப முடியாது.
ஒன்றை மட்டும்தான் உனக்கு என்னவோ அது மட்டும்தான் உனக்கு நிரந்தரம். இப்போ பொண்ணுங்கிறது அது வந்து இன்னொரு உயிர், அது வந்து அதுக்கு ஒரு மனசு இருக்குது, அது வந்து என்ன வேணாலும் பண்ணும். ஆனால் படிப்புங்கிறது நீயா வந்து வேணான்னு உதறி தள்ளினா மட்டும்தான் அது ஒன்று விட்டு போகும். சரியா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ 24 ஹவர்ஸில் கண்டிப்பாக வந்து 12 மணி நேரம் 8 மணி நேரம், நீ அவ்வளோ நேரம் கூட வேணாம், 10 மணி நேரம் வந்து கரெக்டாக வந்து உங்களுடைய எய்மில் வந்து அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம்? 24 ஹவர்ஸும் வந்து சாப்பிட்டியா, என்ன சொல்லலாம், என்ன சங்கம், என்ன பண்ணுற, மெசேஜ் பண்ணு, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, படத்துக்கு போகலாமா, சாப்பிட போகலாமா, டின்னர் போகலாமா. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து எப்படி இல்லாமல் உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்னோட வந்து படம் தான் முக்கியமாக போச்சா, என்னோட வந்து உனக்கு அப்பா அம்மா தான் முக்கியமாக போச்சா, என்னோட வந்து உனக்கு படிப்பு தான் முக்கியமாக போச்சா அப்படின்னு 1008 விஷயம் வந்து உள்ளே கொண்டு வந்து திணிப்பாங்க. ஆனால் கடைசியில் நாளைக்கு விட்டுட்டு போனாங்கன்னா அதே சொந்த பந்தம் தான், அதே பணம் தான், அதே படிப்பு தான் நாளைக்கு உனக்கு வந்து கை கொடுக்கும். அதை மறந்துடாதீங்க.